கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நம் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். எப்படி? அவர் தேடி வந்தார் அல்லவா? ஆகையால் ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன தேவை, நாம் எந்த விதத்தில் சிக்கிக்கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கையை அழகாக வழிநடத்தி கொண்டிருக்கிற அந்த தேவன் தேடி வந்து நம்மளை அற்புதமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையை நாம் அதிகமாக தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமான வழிநடத்தலை நீங்கள் காண்பீங்க. அவர் தேடி வந்து இந்த வார்த்தைகளை கொடுத்து நீ இன்னும் நன்றாக இருக்கணும்ப்பா அப்படி சொல்லி தான் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் ஒவ்வொரு நாளும் சென்று அவர் நம்மை எப்படி தேடி வந்து வார்த்தை கொண்டு நம்மை வழிநடத்துகிறார் என்று பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஓகே, அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். அவருடைய நீதி, தேவனுடைய நீதி நித்திய நீதி. அவர் இந்த உலகத்தில் பாருங்கள் நிறைய பிரமாணத்தை வைத்திருக்கிறார். அது நேற்றும் இன்றும் மாறாத பிரமாணமாக இருக்கிறது. பாருங்கள், புவியியல் விஷயத்தில் நீங்கள் எந்த பொருளை போட்டாலும் கீழே வரும். இது மாறவே மாறாது. நீங்கள் மாற்ற நினைத்தாலும் முடியாது. தேவன் இப்படி தான் வச்சிருக்கிறார். இது இப்படி தான் செயல்படும், எல்லாருக்கும் இப்படி தான் செயல்படும். அப்படி கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். இது ஒரு பிரமாணம். இந்த பிரமாணத்தின் அடிப்படை, இந்த நித்திய நீதி அவர் கொடுத்த இது ஒரு நாளும் மாறாது. இப்படித்தான் அவர் வைத்திருக்கிறார் வாழ்க்கையை. அந்த நீதியை தேவன் கொடுத்த அந்த பிரமாணத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே குறைவாக இருக்காது. அது எப்படி நமக்கு கிடைக்கும் பாருங்க. உம்முடைய வேதம் சத்தியம். இந்த வேதம் சத்தியம் அப்படிங்கிறது தேவனுடைய வார்த்தை என்ன செய்து பாருங்க. உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை ஒருவன் பிரசங்க பொழுது அவனுடைய வார்த்தை பிரசங்கள் சத்தியங்களை விடுதலையாக்கும் போட்டிருக்கலாம் பைபிளில். சத்தியமாக இருக்கிறது. எப்படி? ஒரு மனிதன் பாருங்க, நேற்றும் இன்றும் எப்பொழுதாட்டும் மாறிடுவான். இன்னைக்கு இருந்த மாதிரி நாளைக்கு மாறிடுவான். ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது பாருங்கள். அது எப்பொழுதும் சத்தியமாக இருக்கிறது. அது மாறவே மாறாது. ஏனென்றால் தேவன் அந்த வார்த்தை மேல் அவரே ஆணையிட்டு வைத்திருக்கிறார். அவர் அந்த கொடுத்த அந்த வார்த்தை, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னது அது உறுதியாக இருக்கிறது. ஆம், இன்றும் அப்படிதான். அவர் கைவிடாத தேவன். இந்த வேதம் சத்தியமாக இருக்கிறது. இந்த வேதத்தை அதனோடு நீங்கள் பயணிக்கும் பொழுது அது உங்களை விடுதலையாக்கும். தேவன் இப்படித்தான் அவர் என்னுடைய பிரமாணத்தை அறிஞ்சுக்கொள், என்னுடைய வேதத்தை நீ அறிஞ்சு கொள்ளும்போது அது சத்தியமாக இருக்குது, அது உன் வாழ்க்கையிலே பலிக்கும் என்று சொல்லுகிறார். இதைத்தான் நம்ம அறிந்து கொள்கிறோம். பாருங்கள், அவர் தேடி நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கற்றுக் கொடுக்குறாரு பாருங்களா? நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, அந்த பிரமாணம்னு ஒன்று இருக்குது. இந்த உலகத்தில் நித்திய நீதி ஒன்று வச்சிருக்கிற அந்த நீதியின் பிரகாரமாக தான் அது நடக்குது. ஆகையால் அது பாருங்க, அதனால் என்ன நடக்குன்னா, வேதம் அந்த வார்த்தையிலே சத்தியம் இருக்காது. அப்படி தான் இருக்குது. அதே போல் எப்படி நான் பிரமாணத்தை வைத்திருக்கணும், அதே போல் என்னுடைய வார்த்தை சத்தியமாக இருக்குது. நான் கொடுக்கப்பட்ட வார்த்தை, இந்த பைபிள் என்னுடைய வார்த்தைகளை நான் நான் ஆபிரகாம் சொல்லியிருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்க ஒரு ஆசீர்வாதம் சபிக்கு. இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு இப்போ உண்டா? நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆம், எப்படி நமக்கு கிடைச்சது? நம்முடைய தேவன் கல்வாரி சிலுவையின் மூலமாக நமக்கு ஆபிரகாமுடைய அனைத்து ஆசீர்வாதம் நம்மேல் வைத்து விட்டார். ஆக வேத வசனம் சத்தியமாக இருக்கிறது. அந்த சத்திய வார்த்தையை நாம் அறிந்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் நாம் விடுதலை ஆகிறோம். நமக்கு கிடைக்காதும் அது இந்த மாதத்திலே கிடைக்கும். தேவன் இந்த பிசாசு இருக்கிறானே, அவனை பார்த்து, பிசாசே, நீ இதுக்கு மேல் அதிகாரம் செலுத்த, உனக்கு அதிகாரம் கிடையாது. இது மேல் என்னுடைய செழிப்பின் மேல் கை வைக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடு அப்படின்னு நம்ம சொல்லி அதை விழட்டுறோம். போ பிசாசு அப்படின்னு சொல்லி, இயேசுவின் நாமத்தை அது மேலே நீ வைக்கிறதுக்கு அதிகாரமே கிடையாது பிசாசு, கையெடு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அவன் அதிலிருந்து விலக்கி அந்த ஆசீர்வாதம், நமக்கு தடையாக இருக்கிற அந்த ஆசீர்வாதம் நம்மை நோக்கி ஃப்ளோவாக, எப்படி ஒரு குளத்தில் இருந்து பெரிய மடகை திறந்த உடனே எவ்வளோ பெரிய வெள்ளம் வரும் போல் தேவன் அந்த ஆசீர்வாதத்தை அந்த அளவுக்கு நமக்கு வைத்திருக்கிறார். எப்படி? வேதம் அந்த வார்த்தை சத்தியமாக இருக்கிறது. இந்த பிசாசு தான் சில நேரத்தில் தடை பண்ணுறான் பாருங்கள். நம்முடைய ஜெபத்துக்கு தேவன் நம்ம பதிலளிக்கவில்லையேன்னு சொல்லியிருக்க நேரத்தில் இந்த மாதிரி பிசாசு, அப்பொழுது அதை எப்படி நாம் அதிலிருந்து விடுதலையாக, அந்த கட்டுகளிலிருந்து நாம் எப்படி அதை ஓவர் கம் பண்ண, தேவனுடைய வார்த்தையை எடுத்து அது சத்தியமாக இருக்கிறது, இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன் போ அப்படின்னு சொல்லி அதை நம்ம விரட்டுறது நம்முடைய வேலை. அந்த மாதிரி நீ பாருங்கள், ஆஃபீஸ்லேயும் பாருங்கள், நம்ம எவ்வளோ வேலை செஞ்சாலும் நம்ம ஆசீர்வாதத்தை தடை பண்ண நிறையா இருக்கும்.
ஆகையால் நம்முடைய அந்த 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 மாதிரி நம்முடைய வேலையை சரியாக டைமுக்கு சரியாக செய்யும்போது அவன் கொஞ்ச நாள் பார்ப்பான், பிறகு சோர்ந்து போய் அவனால் முடியவே முடியாது. உங்களுக்கு ஆசீர்வாதம் உங்களை வந்து சேரும். அப்படி தான் நீங்கள் இருக்கணும். அதை தான் தேவன் தேடி வந்து வார்த்தைகளாய் கொடுத்து உங்களை வாழ வைக்கிறார். இந்த அன்பு தேவன், இந்த பிரமாணத்தை வைத்த தேவன், இந்த வார்த்தை உங்களுக்கு வைத்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.